ஹாய்! கொஞ்சம் சிரமம் பார்க்காம இட்லிக்கு, ஆப்பத்துக்கு நேத்தே ஊற வச்சு அரைச்சு வச்சுட்டேன். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு மண்டேலேருந்து தர்ஸ்டே வரைக்கும் ஈஸியா இருக்கும். மண்டே பார்த்தீங்கன்னா, ஆப்பம், தேங்காய் பால் குடுத்துக்கலாம். டியூஸ்டே வந்து இட்லி, அது கூட வந்து சாம்பார் குடுத்துக்கலாம். வெட்னஸ்டே வந்து தோசை, சட்னி குடுத்துக்கலாம். தர்ஸ்டே வந்து ஊத்தாப்பம் போட்டு உங்களுக்கு பொடி வச்சு குடுத்துடலாம். ஃப்ரைடே மட்டும் தான் நீங்க வேற ஏதாவது யோசிக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஆத்யா குட்டிக்கு புலாவ் மாரி பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதில பன்னீர் மட்டும் போட போறேன். இந்த மாரி ட்ரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நல்லா ஹீட் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணிய ஊத்தி பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓடணும். ஸோ அது மாரி ஓடுச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும். வீடியோட எண்டுல இது ஒட்டுச்சா ஒட்டலையான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். யூசுவலா நான் வந்து 2 டைப்பா ஆப்பம் பண்ணுவேன். ஒண்ணு உளுந்து போட்டு அரைச்சு பண்றது. இன்னொன்னு வந்து தேங்காய், அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு பண்றது. 2மே டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு பண்ணது உளுந்து போட்டு தான். பட் காலையில தண்ணி கலக்காம அதில தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒட்டவும் இல்ல. ராகுலுக்கு எப்பவுமே வந்து நடுவுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஊத்துனா சுத்தமா பிடிக்காது. இந்த மாரி ஃப்ளாட்டா இருக்கணும். அப்பதான் ஆப்பம் பிடிக்கும். அதனால அந்த மாரி ஊத்தியிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா மாவு ஊத்தி கூட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டா தான் இருக்கும். அப்புறமா வந்து இன்னைக்கு யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே இண்டஸ் வேலி தான். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா, அமலா 12 அப்படின்னு கோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பாருங்க, புலாவ் ஒட்டவே இல்ல. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.